ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம டேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ, அதாவது ஜேகேயோட எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஸ்மக்லர் டெம்டேஷன். அது யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு நியூவான ஜானரில் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் அது ரீச் ஆகலை. எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம சேனல் ஆக்டிவாக இல்லாதனால நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போகல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா கேட்டேன். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஒன் ஷாட் போட்டு நம்ம சேனல் ஆக்டிவ் ஆக்கிட்டு திருப்ப வேணும்னா நம்ம அதை டக்குன்னு அடுத்தடுத்த பார்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் அது எனக்கு ரொம்ப என்னை பூஸ்ட் பண்ணிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க, ஒரு சீனையும் எழுதியிருந்தீங்க. லைக் இது தான்டா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், எல்லாம் ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, நான் டெலகிராமில் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொல்லுங்கள். நான் அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்ட் என்னோடய பர்ஸ்னலாக நானும் டெலகிராமில் என்னோடய பர்ஸ்னல் அக்கௌண்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். நம்ம டக்குன்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். காஸ் எனக்கு உங்கள் கூட கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணணும், பேசணும். ஸோ எனக்கு அது டெலகிராம்ன்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அனதர் திங் இஸ், என்னோடய வாய்ஸ் சரியில்லை, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது லாஸ்ட் வீடியோ போட்டு நான் ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இப்படி போடணும் அப்படின்னு. பட் உடம்பு சரியில்லாமல் போய் எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வாய்ஸ் மோசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ யாரும் இந்த வீடியோவை ப்ளீஸ் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆரம், சாரி ஆரம், இந்த டைமும் எதுவும் பண்ண முடியல. நாங்களும் நிறையா ட்ரை பண்ணுறோம், பட் அவள் கிட்ட கூட போக முடியல. ஆரம் ஸ்டாப் திஸ். ஆரம் வெயிட் பண்ணு. ஆரம் இரு. என்ன இருக்கணும்? என்னால் இதை ஒத்துக்கவே முடியாது. எப்படி எவ்வளோ பண்ணியிருப்போம், எவ்வளோ பேரை போட்டிருப்போம். ஆனால் இவ்வளோ தோட்ட கூட முடியல நம்மளால். இப்படி என்னடா அவள் என்ன மாஃபியாவா இல்லை கேங்ஸ்டரா? ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியோட சிஇஓ, அவ்வளோதான். ஆனால் அவளை தோட்ட கூட முடியல உங்களால். சே அரம், நீ நினைக்கிற மாதிரி இது இல்லை அரம். ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். அவள் எல்லாரும் மாதிரியும் கிடையாது. அவளை நெருங்கணுன்னாலே 100 காட்ஸை தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது. அவள் யாரையுமே மீட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்றா. அவளுக்கு தெரியுது, அவள் தனியாக வந்தான்னா அவள் அவ்வளோதான் அப்படின்னு. அதனாலேயே அவள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கா. ஆரம், புரிஞ்சுக்கோ. டேய் இங்கே பாரு ஜெயோ, என்னால் இந்த கேவலமான ரீசன்ஸ் எல்லாம் ஒத்துக்க முடியாது. அவளை முடிக்க சொல்லி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. ஒரு மயிரையும் புடுங்கலை. ஆனால் என்கிட்ட ரீசன் சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இந்த பொசிஷன், நான் இருக்கிற பொசிஷன் எவ்வளோ பெருசு தெரியுமா? காலங்காலமாக நம்பர் 1 இருந்த பொசிஷனை 5 மாதத்தில் தூக்கிட்டு போயிட்டா. அவங்க அப்பனோட கனவை பொண்ணு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா. வேறு யாராலையும் முடியல. ஆனால் அவள் அதை பண்ணுறா. எப்படி பண்ணுறா? அவளை அப்போவே முடிக்க சொன்னேன். எல்லாம் வேண்டாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை, எதுவும் அவளால் முடியாதுன்னு தட்டி இப்போ எங்கே உட்காந்துட்ருக்கா தெரியுதா? இந்த பிளேஸுக்காக எத்தனை பேரை போட்டிருப்போம், என்னென்னலாம் பண்ணியிருப்போம். ஒன்றுமே பண்ணாமல் எவ்வளோ கிளவராக அந்த பிளேஸ் எடுத்துகிட்டு போயிருக்கா. ஏன் நான் உட்காந்து விரல் சுப்பிட்டு உங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவளை கொல்லுங்கன்னு. அரம் இங்கே பாரு, அவள் ஸ்டார்டிங்கில் இது மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டல. அரம், அவள் பிடிக்காம தான் சிஇஓ ஆனா, உனக்கே அது தெரியும். ஆனால் சடனாக என்னாச்சுன்னு தெரில, ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், வேறு மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா. அவள் அப்படி இருந்ததுனால தான் அவளை எதுவும் பண்ண வேணாம், விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோம். லிட்ரலி வெல் பிளேடு. வேறு லெவலில் கேம் விளையாடிருக்கா. ஷீ நோஸ் புதுசாக வர ஆளுங்களை இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுன்றது அவளுக்கு தெரியும். அதனால தான் பிடிக்காத மாதிரி, விருப்பமே இல்லாத மாதிரி நடிச்சிருக்கா. அவள் எப்போ சேஃபாக ஆகுறா அப்படின்னு தெரிஞ்சு அவள் வேலையை ஆரம்பிச்சிருக்கா. உங்கள் அப்பா மூளை அப்படியே இருக்கு. இங்கே பாரு ஜெயோ, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. அவளை முடிக்கணும்.
நீ யாரை கூப்பிடுவ, எவனை கிழிப்ப, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அவளை முடிக்கணும், புரியுதா? அவள் தான் நம்பர் 1, அவள் தான் நம்பர் 1ன்னு போட்ட எல்லா இடத்துலையும் அவள் செத்துட்டா, அவளை கொன்னுட்டாங்க அப்படின்னு வரணும். நான் பார்த்துக்கிறேன் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேயோப் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. ஜேயோப் வெளியே போன அடுத்த நிமிஷம் ஆரம் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பயங்கரமாக தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால் கொஞ்சம் கூட அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஹலோ வி, எங்கே இருக்க? மீட் பண்ணலாமா? ஒரு நியூ மிஷன் வந்திருக்கு உனக்கு. என்னோடய ஆஃபீஸில் தான் நான் இருக்கேன், நீ வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜியோப் காலை கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஜியோப், பெரிய விஷயத்தில் மாட்டியிருக்கீங்க போல், என்ன கூப்பிட்ருக்கீங்க? உன்னை கூப்பிட்டாலே அது பெரிய விஷயம் தானே வி, வந்து உட்காரு. சொல்லுங்கள் ஜியோப், என்ன பண்ணணும், யாரை முடிக்கணும்? உனக்கு தெரியுமா, கேங் வயன் எஸ்கேயோட நம்பர் 1 பிஸ்னஸ் உமன். அந்த கேங் இண்டஸ்ட்ரியே இப்போ அவ்வளோவில் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஓ, நல்லா தெரியுமே, அதுதான் ஆரம்ப பின்னாடி தள்ளி விட்டுட்டு மேடம் முன்னாடி வந்துட்டாங்களே. அதுதான் ஜேகே பிரச்சனையே. அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடுச்சுன்னு ரொம்ப கோவத்தில் இருக்கான். அவளை முடிக்க சொல்லி 2 months முன்னாடியே சொன்னான். பட் எங்களால் அவகிட்ட கூட போக முடியல. என்ன 2 monthஸாக ஒரு மிஷனை வச்சிட்ருக்கீங்களா? என்ன ஜெயோப், நான் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சேன், இவ்வளோதானா நீ? வி, இங்கே பாரு, உனக்கு என்னன்னு தெரியாமல் நீ பேசாத. அவள்கிட்ட நெருங்கணுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அவளை சுற்றி ஆள் இருக்காங்க, ஒரு இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த மிஷனில் நம்ம ஆளுங்க பாதி செத்தது தான் மிச்சம். அவளுக்கு நல்லா தெரியுது, அவள் தனியாக வந்தான்னா அவள் செத்துருவா அப்படின்னு. அதுக்காகவே ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கா அவள். ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் யோசிக்கிறான்னு நினைக்கும் போது தான் அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. ஒரு பொண்ணு அவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க. உங்கள் மனசில் நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு இருக்குல்ல, அதனால தான் உங்களால் அவளை ஜெயிக்கவே முடியல. எப்போ நமக்கு தலகணம் வருதோ அப்போவே நீங்கள் காலி. அவளை பொண்ணு அப்படி சொல்லக்கூடாது. அவள் வெறும் பொண்ணாக இருந்தே இவ்வளோ தூரம் நின்றுட்டுருக்கா. அதை பாருங்க ஜெயோ. சரி, ஓகே, இப்போது அவளோட புராணத்தை பேச ஒன்று கூப்பிடல, அவளை முடிக்கணும். ஐ நோ யூ ஹாவ் யுவர் ஓன் வேஸ். அவளை எப்படி முடிக்கிற, என்ன பண்ணுவ, அதெல்லாம் தெரியாது. அவளை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த மேட்ரை க்ளோஸ் பண்ணணும். அவள் செத்துட்டாங்கிறது எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியணும், யார் பண்ணாங்கிறதும் ஓப்பனாக தெரியணும். பப்ளிசிட்டி நீங்கள் தான் போட்டிங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும், அதுதானே? அப்போ தான் அந்த பொசிஷனுக்கு யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை? எப்போ தான்டா நீங்கள்லாம் வளைச்சி முன்னேற போகிறீங்க? சரி, ஓகே, எப்போக்குள்ளே முடிக்கணும்? உனக்கு 1 week டைம் தரும், அதுக்குள்ளே முடிக்கப்பாரு. 1 week? ஐ ஜஸ்ட் நீட் 2 days. அவ்வளோதான் வேணும். நானே முடிச்சுட்டு வரேன் உங்ககிட்ட, ஓகே? அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வி அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் நீங்கள் ஜின், ரீசெண்டாக ஒரு டீல் பேசினோம்ல, அதோட ஃபைல்ஸ் என் டேபிளுக்கு வரவே இல்லையே, என்ன ஆச்சு? எனக்கு என்னமோ அது சரியில்லைன்னு தோணுது ஜின். காஸ் அவன் ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்க்குறான், ஆனால் அவன்கிட்டேருந்து எந்த இன்புட்டுமே இல்லை. எப்படி நம்ம அந்த டீலை பண்ண போகிறோம்? மேபி அதை கால் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். வயன், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அந்த டீலை பற்றி உங்களுக்கு தெரியல வயன். உங்கள் அப்பா அவங்க கூட பல வருஷமாக டைப்பில் இருந்தார். இப்போது திடீர்னு நம்ம கால் ஆஃப் பண்ணோன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். எனக்கு அதெல்லாமே புரியுது ஜின். ஸ்டில் ஏதோ எனக்கு சரியாக படல. காஸ் அவன் அதுலேருந்து அதிக ப்ராஃபிட் எடுக்கிறான். நம்ம கம்பெனிக்காக என்ன பண்ணிக்கிறோம் அதை வச்சு? அதை பற்றின ஒரு கரெக்டான ஸ்கோப்பே இல்லை. 5 months ஆச்சு இதுக்குள்ளே நான் வந்து அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு வரல. நீங்களே எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிறீங்க, தென் நான் எதுக்குங்க? அந்த டீலை கால் ஆஃப் பண்ணுங்க ஜின், அதுக்கான வேலையை பாருங்கள். வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்லுங்கள், என்ன பேசணும்? நான் இந்த கம்பெனியில் 25 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். உனக்கு இதிலலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை.
இந்த பக்கம் கூட நீ வரமாட்ட. பட் எப்படி நீ இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இவ்வளோ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. அப்பாவோட கனவு ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பல வருஷமாக ட்ரை பண்ணார். ஆனால் ஒன்றுமே முடியல. நீ 5 மாதத்தில் கம்பெனியை மேலே கொண்டு வந்துட்ட. எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? உனக்கு இதெல்லாம் பிடிக்காது தானே? பிடிக்காது தான். ஆனால் பிடிக்காதுன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. எங்கள் அப்பா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு நான் மட்டும்தான். எனக்கு எங்கள் அப்பாவோட லவ் கேர் கிடைச்சதே இல்லை. ஈவன் எங்கள் அம்மா அவங்களும் ஒரு பிஸ்னஸ் உமன் தான். ஸ்டில் அவங்க எனக்காகன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எனக்காகன்னு என் கூட இருப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அப்பா மாதிரி வராதுல்ல. அவர் கூட சேர்ந்து உட்காந்து மூவி பார்க்கணும், ஜாலியாக வெளியே போகணும், விளையாடணும், கைப்பிடிச்சு நடக்கணும், எவ்வளவோ ஆசை இருந்துச்சு தெரியுமா? ஆனால் ஒன்று கூட நிறைவேறல. அவர் ஃபுல்லாக இந்த கம்பெனின்னு இருந்தார். எதுக்காக? அவருக்கு அந்த பொசிஷன் வேணும், நம்பர் 1க்கு வரணும். அதுக்காக அவரோட லைஃப்பை ஃபுல்லாக அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் அது அடையவே முடியலை. அவர் எங்களை விட்டு போகும்போது சொன்ன கடைசி வார்த்தை, இதை உன் கையில் கொடுக்குறேன், என்னோடய கனவை மட்டும் நீ நிஜமாக்கி கொடுத்துருன்னு சொன்னார். அதுக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இன்னும் 2-3 மாதம்தான் கம்பெனி நம்பர் 1ல் இருக்குது. இதோ நீங்களே சொன்னீங்களே 25 வருஷமாக வேலை செய்கிறேன்னு. உங்கள் கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு இங்கேருந்து போயிட போகிறேன். அதுக்கப்புறம் இது உங்கள் பாடு. எனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் ரொம்ப முக்கியம். ஆனால் எப்போ இந்த கம்பெனிக்குள்ளே கால் எடுத்து வச்சனோ, என்னோடய ஹாப்பினஸ், எனக்குன்னு நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் எதுவுமே கிடைக்கல எனக்கு. அதனால் சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து போயிட தான் போகிறேன். இந்த காரணத்தினால தான் இங்கே இருக்கேன். வயன், பி சேஃப் வயன். நீ இவ்வளோதான் இல்லை, ஆனால் எதுவுமே உன்னை பற்றி தெரியாமல் நிறையா பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. உன்னை கொல்லணும், இதை முடிச்சிடணும்னு. ப்ளீஸ் பி சேஃப். பத்திரமா இரு. எனக்கு என்ன ஜின் பயம்? அதான் நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துக்க இருக்கீங்களே, வேறு என்ன வேணும் எனக்கு? போய் வேலையை பாருங்கள், அப்புறம் பேசலாம். நான் என்னோடய ஹோட்டல் ரூம் போகிறேன். எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது. வீட்டுக்கு போனால் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போகிறேன். பாய் ஜின். அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்கள் உங்களோட ஆஃபீஸை விட்டு வெளியே வந்ததும் அவ்வளோ கார்ட்ஸ் உங்களை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க, உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக. அங்கே இருக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக ஃபீல் ஆகுது. நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களை பத்திரமா லிஃப்ட்டில் ஏற்றிட்டு 2 பாடி கார்ட்ஸ் மட்டும் உங்கள் கூட வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பி அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு போயிடுறீங்க. அம்மா என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ தான் ஹோட்டலுக்கு ரீச் ஆனேன். ஹோட்டலுக்கு ரீச் ஆனியா? என்ன நினச்சிட்ருக்க நீ? இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு இருக்குது? இங்கே நான் தனியாக இருக்கேன், நீ ஹோட்டல்னு போய் அங்கே இருக்க. எனக்கு நீ யார் இருக்கா இங்கே? அம்மா உங்களுக்கு தெரியும்ல, அங்கே வந்து அவரே அப்பாவோட மெமரிஸாக இருக்குமா. கொஞ்சம் டைம் தாங்க. எனக்கு இங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நான் எல்லாம் சரி பண்ணிவிட்டு சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடுறேன். அப்போ நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே வயன்? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது வயன் என்னால். நான் இங்கே உன்னை மிஸ் பண்ணுறேன்டி. எனக்கு நீங்கள் யாருமே இல்லை. இப்போது எனக்கு நீ மட்டும்தான் வயன். நீ இப்போ என்னை பார்க்க கூட வர மாட்டேற. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன். அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. நான் வேணும்னு எதுவுமே பண்ணுறதில்ல. சீக்கிரம் வந்துடுறேன். என் சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்ல. நீங்களும் இப்படி ஒரு இடத்துல இருந்தீங்க தானே, நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்லம்மா. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுமா. என்னால் நார்மலாக இருக்க முடியலை. எனக்கு தனியாக தான் இருக்கணும்னு தோணுதுமா. பட் அப்படியே இருந்துட மாட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, சீக்கிரம் நான் வந்துடுவேன் உங்ககிட்டன்னு. ஸோ ஒழுங்காக சாப்பிட்டு நல்ல பிள்ளையாக செல்ல பிள்ளையாக இருங்க. நான் உங்கள் பிள்ளை சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடுவேன். ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். டாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறீங்க.
மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு அதுதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் தனியாக அங்கே இருக்கும்போது. ஸோ உங்களோட க்ளோத்ஸ், உங்களோட டவல் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டுருக்கீங்க. அங்கே போகிற வழியில் நீங்கள் ஒரு பர்சனை பார்க்குறீங்க. அதாவது அவரை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அவரை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் ஒரு ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. அவரோட ஐஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அவரோட ஐஸில் அப்படி நீங்கள் மெஸ்மரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி உங்களை பார்க்குறாரு. அவரை க்ராஸ் பண்ணுற அந்த செகண்டில் அவரை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிடுறீங்க. அந்த பர்சன் ஒரு பிளாக் கோட் சூட் போட்டிருக்காரு, ஃபுல்லாக ஃபார்மல்ஸில் இருக்கார். அவரோட ஹேர்லாம் ரொம்ப நீட்டாக கோம் பண்ணியிருக்கு. அவரோட ஐஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. லைக் சம்திங் ஏதோ ஒரு ஐஸில் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அவரோட ஃபேஸில் ஒரு சின்ன ஒரு மோல் இருக்குது. அந்த பர்சன் நீங்கள் அவரை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் அவரோட ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணி உங்களை ஃபுல்லாக பார்க்குறாரு. உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவர் உங்களை ஃபுல்லாக ஹெட்டிலேருந்து டோ வரைக்கும் உங்களை பார்க்குறது. அவரோட கண்ணிலேருந்து நீங்கள் மறையறதுக்குள்ள அந்த பர்சன் உங்களை பார்த்து ஒரு விங்க் பண்ணுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரே ப்ளஷியாக ஆகிடுது. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கே இந்த லிஃப்டில் ஏறி அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போயிடுறீங்க. என்ன இப்படி இருக்கான் பா, என்ன கண்ணு, என்னை பார்த்து விங்க் வேறு பண்ணுறானா? ஏதோ பண்ணிட்டான் என்னை இப்படி பார்த்து. ஷிட், ஃபேஸு கண்ணு முன்னாடியே இருக்குது. ஐயோ வயன், ஒரு ஹாய் கூட சொல்லாமல் வந்துட்டியே. அவன் உன்னை பார்த்து விங்கெல்லாம் பண்ணானே. க்யூட்டாக வேறு இருந்தான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக வேறு இருந்தான். கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு தான் எதுக்கு என்ன பார்த்து விங்க் பண்ண போகிறான்? சே, எவ்வளோ பெரிய சிஇஓ இப்படி ஒரு பையனை பார்த்து இப்படி யோசிச்சுட்ருக்கேனா? போ, இதெல்லாம் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு 1/2 an hour நீங்கள் அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல்லே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்க, உங்களை யாரும் உள்ளே வர விட்டா? இது ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல், இதை நான் புக் பண்ணியிருக்கேன். வெயிட், எதுக்கு இப்படி பேனிக் ஆகுறீங்க? நான் ஒன்று எதுவுமே பண்ணலையே. இது ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலாகவே இருந்தாலும் இது என்னோடய ஹோட்டல், நான் எங்கே வேணுனாலும் போகலாம். கரெக்டாக மிஸ் வயன்? இவனை தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இங்கே என்ன பண்ணுறான்? இவனோட ஹோட்டலாக இது? உன்னோட ஹோட்டலாகவே இருந்தாலும் நீ எப்படி உள்ளே வரலாம்? அதுவும் நான் இங்கே ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் அங்கே இருக்கிற டவல் எடுத்து உங்களை கவர் பண்ணுறீங்க. ஓகே, உங்களை பயமுறுத்தணுன்றதுக்காக நான் இங்கே வரல. என்னோடய பேர் வி, இது என்னோடய ஹோட்டல். அண்ட் ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அங்கே லிஃப்ட் கிட்ட பார்த்தேன். ஏதோ நீ என்கிட்ட வான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வி அவரோட கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெயிட், என்ன பண்ணுற நீ? எதுக்கு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுற? இங்கே பாரு, நீ எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. வளரம் பேசு, என் காட்ஸை கூப்பிட்டுருவேன் நான். காட்ஸ்? என் ஹோட்டலில் காட்ஸ்லாம் அலௌட் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அவங்க யாரும் இல்லாமல் தானே நீ வந்திருக்க. பிகாஸ் திஸ் இஸ் மை பிளேஸ், இது ரொம்ப சேஃபானது, அதனால தான் நீ இங்கே வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். பாருவி, நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் எனக்கு பண்ணுறேன்னு தெரில. உள்ளே வராத, உள்ளே எதுக்கு இறங்குற நீ? இப்படிலாம் பண்ணா நீ என்னை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உன்னை. நான் யாருன்னு தெரியும்ல. உங்களை தெரியாமலாம் வயன், ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை பார்த்து நீ பயப்படுறல்ல. நீ திக்கி பேசும்போது ரொம்ப அழகாக இருக்க. உன்னை அந்த லிஃப்ட் கிட்ட பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபீல் என்னை அட்ராக்ட் பண்ணி இங்கே இழுத்துட்டு வந்துட்டேன். நீ தான் அதுக்கெல்லாம் காரணம், எனக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் எவ்ரி திங். வி
பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலோட எட்ஜில் போயிடுச்சு நிற்கிறீங்க. அதுக்கு மேலே போகிற இடமே இல்லை. உங்களால் அங்கேருந்து மேலே எகிறவும் முடியாது, அங்கேருந்து வெளியே போக முடியாது. அந்த டவலை உங்கள் பாடிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வச்சு கவர் பண்ணிவிட்டு வீயை ஒரு பயத்தோடையே பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் யூ கான்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். உங்களை சுற்றி அவ்வளோ நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் ரொம்ப பயத்தோட வீயை பார்க்குறீங்க. ஒரு 2 செகண்ட் தான் வி உங்கள் பக்கத்தில் வந்துடுறாரு. அந்த டவலை உங்கள் கையிலேருந்து எடுக்கலான்னு பார்க்குறாரு. உங்கள் ஐஸ்லேருந்து ஒரு டியர் விழுகுது அந்த வாட்டரில். வியாழ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னே தெரியல. உங்கள் ஐஸ்லேருந்து அடுத்தடுத்த டியர் வரும்போது வி அவரோட ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. இங்கே பாருவன், உன்னை பயமுறுத்தணுன்றதுக்காகலாம் நான் எதுவுமே பண்ணல. ட்ரஸ்ட் மீ, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன எப்படியெல்லாம் நடக்குதுன்னு. நீ என்னையும் அதில் ஒரு பர்சன்னு தான் நினச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னை பார்த்ததும் பயந்து இப்படி அழுகிற. நான் அவங்களில் ஒருத்தன் கிடையாது. எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்காக தான் உன்கிட்ட வந்திருக்கேன். நீ என்னை முழுசாக நம்பலாம். ஐ கான்ட் ட்ரஸ்ட் எனிஒன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, என்கிட்ட எப்படி வர? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது வி. நான் ஐம் நாட் த டைப் ஆஃப் கேர்ள். என்னை விட்டுரு, நான் இங்கிருந்து போயிடுறேன் ப்ளீஸ். எதுனாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ். என்ன விடவி ப்ளீஸ். Do you think I can leave you like this? உன்னை இப்படி பார்த்ததுக்கப்புறம் என்னால் உன்னை விட முடியும்னு நினைக்கிறியா? நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க வி உங்ககிட்ட பேசிட்டே உங்களோட டவல் உங்கள் ஹேண்ட்லேருந்து எடுத்திருக்காரு. நீங்கள் உங்களோட 2 பீஸோடு அவருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஹேண்டை வச்சு உங்களோட பாடியை கவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் வி அதுக்குள்ளே உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிடுறாரு. லெட் மீ see when. எப்படியும் எனக்கு தானே இதெல்லாம், நான் தானே இதெல்லாம் பார்த்து அனுபவிக்க போகிறேன். வி இங்கே பாருவி, பின்னாடி போ. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதை அன்கம்ஃபர்டபுளாக என்னன்னா எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீ என்ன என்கிட்ட ட்ரை பண்ணுறேன்னு. பட் எனக்கு அது வேணாம். எங்க என் ஃபேஸை பார்த்து சொல்லு பார்ப்போம், உனக்கு அது வேணாம் அப்படின்னு. நீங்கள் வியோட ஃபேஸை பார்க்கவே மாட்றீங்க. ஃபுல்லாக தலையை குடிஞ்சிட்டே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. வி அவரோட ஃபிங்கர்ஸ் வச்சு உங்களை அவரை பார்க்க வைக்கிறாரு. இதோ உங்கள் கண்ணில் தெரியுதே, இது என்னதுன்னு எனக்கு புரியும். எதுக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ணுற? எதனால் உன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுற? எனக்கு புரியலையே. நான் சொல்கிறேன்ல, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு. ஐ ஜஸ்ட் நீட் யூ நவ். எனக்கு வேணும், இப்போவே வேணும். அதுக்கெல்லாம் உன்னை கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு ஓகேன்னு எனக்கு தெரியும். உன் பயம்தான் அதை தடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வி உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸு, உன்னோட இந்த பயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எடுத்து காட்டுறேன். பார்க்குறியா? தென் யூ வில் ஃபீல் கம்ப்ளீட். வி அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் வி அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வி அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆகுது. லைக் ரொம்ப நீடியாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் உங்களோட பயம் அது ஒரு சைடு உங்களை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்குது. பட் வி இவ்வளோ பேசினதுக்கப்புறம் யூ கிவ் அப். நீங்கள் வியை பார்த்து ஜஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். வீக்கு அதுவே நீங்கள் ஓகே சொன்ன மாதிரி இருக்குது. உங்களோட ஃபேஸை மெதுவாக கப் பண்ணி உங்களுக்கு கிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் ஃபோர்ஹெட், நோஸ், சீக்ஸ், சின் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களோட ஃபேஸை பார்த்துட்டே உங்களோட லிப்பை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு.
கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் பேக் கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஈவன் அந்த கிஸ்ஸில் நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அது வீக்கு ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகுது, நீங்கள் ஸ்மைல் பண்ணி என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. வியோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டாப் பாட்டம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பண்ணல. வியோட நெக்கை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். மெதுவாக பண்ணு ப்ளீஸ், ரொம்ப ஹார்ஷாக என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு என்ன பயம்? இது ரொம்ப பெயினாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மெதுவாக பண்ணு ப்ளீஸ். நீ இவ்வளோ பண்ணதே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா? ஐயோ அ வெர்ஜன்? நீங்கள் எஸ்ன்னு நோட் மட்டும் பண்ணுறீங்க. வீக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆகிடுது. அவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். எஸ் ஐம் கிவிங் மை செல்ஃப் டு யூ. என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை என்னோடய செல்ஃபை தவிர. அதையும் நான் இப்போ உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். ஸோ டோன்ட் பி ஹார்ஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் வியை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வி அதுலேருந்து வெளியே வந்து உங்களை பேக் கிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் உங்களோட கிஸ் அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. உங்களோட ஹேண்ட் வியோட பாடி ஃபுல்லாக டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வியோட நெக், செஸ்ட்டு, ஸ்டொமக்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஹேண்ட் அவரோட பாட்டமுக்கு போகும்போது உங்களை ஹோல்ட் பண்ணிடுறாரு. வி உங்களை ஹோல்ட் பண்ணி உங்களை தூக்கி அந்த ஸ்விம்மிங் பூல் மேலே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வியோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவரோட ஃபேஸில் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருக்குது. அவரோட ஐஸில் லஸ் தெரியுது. பட் அவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் ஹாப்பியாக அதை பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. ஜஸ்ட் நீங்கள் வியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. வி அவ்வளோதான், உங்கள் கூட ஐ கான்டாக்ட் பண்ணவே இல்லை. உங்களை அங்கே உட்கார வச்சுட்டு உங்களோட லெக்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு மேலே மேலே கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. வியோட ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுது. ஒரு இடத்தையும் டச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் அவ்வளோ சவுண்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. வீக்கு நீங்கள் மூவ் பண்ணதை கேட்க அவ்வளோதான் அவரோட கண்ட்ரோல் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் உங்கள் 2 பேரோட கிளாத்ஸ் அங்கே வாட்டரில் மிதந்துட்டுருக்கு. வி உங்களை அங்கேருந்து தூக்கி அவரோட வெயிஸ்டில் உட்கார வைக்கிறாரு. கேன் ஐ? நீங்கள் ஒரு நோட் மட்டும்தான் பண்ணுறீங்க. வி கொஞ்சம் கொஞ்சமாக இன்செட் பண்ணுறாரு. பெயினாக இருக்கு வி. ஒன்றும் இல்லை வேன், டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோ, நான் மெதுவாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் வியோட நெக்கில் உங்கள் ஃபேஸை வச்சுக்கிறீங்க. உங்களால் பெயின் தாங்கிக்கவே முடியல. ஈவன் நீங்கள் ப்ளீட் ஆகிறத வியால் பார்க்க முடியுது அந்த தண்ணியில். வி எல்லா தாட்டையும் இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரோ அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களோட ஒரு மூணும் அவரை இன்னும் ட்ரிகர் பண்ணுது. அவரால் எத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரால் அவரையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல ஒரு டைமுக்கு மேலே. நீங்கள் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஈவன் உங்கள் ஐஸ்லேருந்து வர டியர்ஸ் அவரோட ஷோல்டரில் விழுந்து அப்படியே அவரோட செஸ்ட்டுக்கு ட்ராவல் ஆகுறது எல்லாமே அவர் ஃபீல் பண்ணுறாரு. இட்ஸ் ஓகே வேன், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, ஓகே? இந்த பெயினெல்லாம் போய் ஜஸ்ட் நீ வெறும் ப்ளஷரை மட்டும்தான் ஃபீல் பண்ணுவேன், ட்ரஸ்ட் மீ. நீங்கள் அப்போ தான் மெதுவாக உங்கள் ஃபேஸை வியோட நெக்லேருந்து எடுத்துகிட்டு வியோட ஃபேஸை கப் பண்ணி அவரை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
ஐ ட்ரஸ்ட் யூ. அவ்வளோதான். வியால் உங்களை பார்க்கவே முடியல. நீங்கள் அப்படியே பின்னாடி பெண்ட் ஆகுறீங்க. உங்களோட ஹெட்டை அங்கே இருக்கிற இந்த ஸ்விம்மிங் பூல் அது மேலே ப்ளேஸ் பண்ணுறாரு. ஈவன் உங்களோட ஹாஃப் ஆஃப் த பாடியை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணி அவர் தர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாரு, ஐம் கோயிங் டு டூ சம்திங். என்னை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோ, வாய்ஸை ஓப்பன் பண்ணிடாது. நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை மட்டும் ஃபீல் பண்ண. ஓகே, என்னை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணிடாத. நீ என்ன பண்ண, ஐஸை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஹோல் மீ டைட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட ஸ்டமக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே அவர் பைட் பண்ணி சக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக வியோட ஹெட்டுக்கு போகுது. யூஆர் ஹோல்டிங் இஸ் ஹெட். அவரை க்ளோஸாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவரோட இன்னரில் ஒரு நைஃப் வச்சுருந்துருப்பார். ஸோ அதை எடுக்கிறாரு. அந்த நைஃபை பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஹேண்டெல்லாம் ஷேக் ஆகுது. விஏ ஸ்டாப் பண்ண, விஏ ஸ்டாப் பண்ண. நீங்கள் அப்படி சொன்னால் அடுத்த நிமிஷம் திரும்பியும் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டில் அவர் ஹேண்டில் அந்த நைஃப் இருந்துகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட்டாக உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அந்த நைஃபை உங்கள் ஸ்டொமக் கிட்ட வைக்கலான்னு போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி உங்களை வேகமாக கிட்ட எடுத்து உங்களோட லிப்ஸில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஐம் சாரி. எதுக்குவே சாரி சொல்கிறேன். நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் கோ ஆன். நீங்கள் சொன்னதை கேட்டு வியோட ஐஸ் வைட் ஆகுது. அவர் இப்போ தான் நோட் பண்ணுறாரு வியோட ஹேண்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது எந்த கையில் அவர் கத்தி வச்சுருக்காரோ அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹேண்ட் உங்கள் ஸ்டொமக்கு மேலே இருக்குது. நீங்கள் உங்களோட இன்னொரு ஹேண்டால் வியை கிட்ட இழுத்து அவரை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரோட ஃபுல் பாடி உங்கள் மேலே வருது. வயன், என்ன பண்ணுற வயன்? அறிவு இருக்கா உனக்கு? இதுக்காக தானே நீ வந்த என்கிட்ட? இதுக்கு என்னென்னமோ பண்ணுற நீ? ஜஸ்ட் என்கிட்ட வந்து அடுத்த செகண்ட் இது பண்ணியிருக்கலாம்ல. வயன், வயன் கையை விடு வயன். நைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கு வயன். கையை விடு. போகட்டும், இட்ஸ் ஓகே. ஐ ஹேவ் ஃபேஸ் மெனி திங்ஸ். என்னால் இதுக்கப்புறம் என்ன ஹோல்ட் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. நீ நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கவி. ஈவன் எனக்கு ப்ளஷர், பெயின் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ நோ யூ கான்ட் சேவ் மீ. இப்போ நீ என்னை கொல்லன்னா வேறு யாராச்சும் என்னை வேறு மாதிரி கொண்டிருப்பாங்க. உனக்கும் அது தெரியும்ல. என்னை எப்படி விட்டுரு, என்னை எப்படி விட்டுரு ப்ளீஸ். அந்த நைஃபை உங்கள் ஸ்டொமக்லேருந்து எடுக்கலான்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. ப்ளீஸ் அதை எடுக்காது. என்னால் வலி தாங்க முடியாது. அதை எடுக்காது. லீவ் மீ. இங்கேருந்து போ. நீங்கள் வியை புஷ் பண்ணுறீங்க. பட் நகர்ற மாதிரி இல்லை. அவர் ஐஸ் எல்லாம் டியர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஸ்டொமக்லேருந்து அவ்வளோ பிளட் அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. உங்கள் 2 பேரை சுற்றியும் அங்கே இருக்கிற அந்த வாட்டரோட கலரே சேஞ்ச் ஆகுது. ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹி ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்ட்ராக்ட் யூ. உங்களை அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த நைஃபை உங்கள் ஸ்டொமக்லேருந்து ஃபுல்லாக எடுத்துடுறாரு. எடுக்காதுன்னு சொன்னேன்ல. அது எடுக்கலைன்னா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும்டி. ஐம் ரியலி சாரி வயன். ப்ளீஸ் இங்கேருந்து போ. உனக்கு கிஸ் பண்ணும்போது உங்ககிட்ட நைஃப் இருக்கிறத நான் நோட் பண்ணிட்டேன்.
I was just waiting for you. But thank you. I think I deserve this. நீ என்ன கிஸ் பண்ணும்போது, என் கூட மேக் அவுட் பண்ணும்போது நீ என்ன ஹேண்டில் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என் ட்ரஸ்ட்டை நீ உடைச்சிட்ட. Give myself to you. எனக்கு திருப்பி கிடைச்சது இவ்வளோதான். ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. எனக்கு ஒன்று பார்க்கக்கூட வேணாம். என்னை எப்படி இங்கே விட்டுட்டு போயிடு. பட் போகிறதுக்கு முன்னாடி என்னை கவர் பண்ணிட்டு போ. ஏதாச்சும் வச்சு என்னை கவர் பண்ணிட்டு போ. என்னோட பாடியை, நான் என்னோட செல்ஃபை உன்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். உன்னை தவிர வேற யாரும் இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை கவர் பண்ணிட்டு இங்கேருந்து. ஐ நோ தட் இட்ஸ் யுவர் ஆர்டர். நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு. வேற எதையும் யோசிக்காத வி. என்னை அப்படியே இங்கே விட்டுட்டு போயிடு. நீ என்னை காப்பாற்றினா அந்த பெயின் என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் இங்கேருந்து. நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட ஹேண்டை வி மேலேருந்து எடுத்துடுறீங்க. வி அந்த நைஃபை உங்கள் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு மெதுவாக உங்கள்கிட்டேருந்து புல் அவுட் பண்ணிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூல் மேலே படுக்க வைக்கிறாரு. உங்களோட ஸ்டொமக்லேருந்து வர பிளட் அந்த இடம் ஃபுல்லாக ஆகுது. வியால் அது கொஞ்சம் கூட பார்க்க முடியல. வி வேகமாக அங்கேருந்து போய் அவரோட பாட்டம் எடுத்து வியா பண்ணிட்டு அவர் போட்டிருந்தார் இல்லையா அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே பண்ணல. உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அங்கே படுத்திருக்கீங்க. வயன் என்ன பாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பிக்கிறீங்க. வி ஒரு சேடான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அவ்வளோதான்டா இதோட இந்த எஃப்எஃப். ஸோ நாட் எவ்ரி ஸ்டோரி டிசர்வ்ஸ் அ ஹாப்பி எண்டிங்கில். அதனால தான் இதை நான் இப்படி முடிச்சிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல. இட் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். இதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாள் ஸ்மக்லர் டெம்டேஷனோட நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். ஸ்டே டியூன் காய்ஸ். சீக்கிரம் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை காய்ஸ். லவ் யூ ஆல். அண்ட் அந்த டெலகிராம் விஷயம் அது எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஓகே, டாடா பை காய்ஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. ஐம் கிவிங் மை செல்ஃப் டு யூ. என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை என்னோடய செல்ஃபை தவிர. அதையும் நான் இப்போ உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். ஸோ டோன்ட் பி ஹார்ஷ்.